பல்லடம் அருகே அதிகாலையில் நடந்த கோர விபத்து. சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது கோழிகளை ஏற்றி சென்ற லாரி மோதி 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. லாரி ஓட்டுநருக்கு கை கால்கள் முறிவு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. விபத்து குறித்து போலீசார் விசாரணை. இன்று அதிகாலை ஆந்திராவில் இருந்து மரப்பலகைகளை ஏற்றிக்கொண்டு பாலக்காடு நோக்கி ஓட்டுநர் ராஜன் என்பவர் லாரியை ஓட்டி சென்றபோது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிருஷ்ணாபுரம் பிரிவு என்ற இடத்தில் டீசல் தீர்ந்ததால் சாலை ஓரமாக லாரியை நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் காங்கேயத்தில் இருந்து காமநாயக்கன்பாளையத்தில் உள்ள இறைச்சி கடைகளுக்கு கோழிகளை விற்பனை செய்வதற்காக கோழிகளை ஏற்றிக்கொண்டு சித்தம்பலம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜ்குமார் என்பவர் கோழி வண்டியை ஓட்டி வந்துள்ளார். இந்த வண்டியில் குள்ளம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாபு, புள்ளியப்பம்பாளையத்தைச் சேர்ந்த மேற்பார்வையாளர் கவியரசன், லோடுமேன் வேல்முருகன் மற்றும் ரவி ஆகியோர் பயணித்துள்ளனர். சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லாரியை கவனிக்காமல் ஓட்டுநர் ராஜ்குமார் கோழி வண்டியை அதிவேகமாக இயக்கியதால் மரப்பலகையோடு நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கோழி வண்டியில் பயணித்த மேற்பார்வையாளர் கவியரசன் மற்றும் பாபு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காமநாயக்கன்பாளையம் காவல்துறையினர் விபத்துக்குள்ளான லாரியில் கை, கால்கள் முறிவு ஏற்பட்டு சிக்கியிருந்த ஓட்டுநர் ராஜ்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த 2 பேரின் உடல்களும் உடற்கூறு ஆய்வுக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து காமநாயக்கன்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையிலேயே நடந்த இந்த கோர விபத்து அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அப்படி சார் எப்படி ஆக்சிடென்ட் வந்து நின்று வண்டி போல மேலே இருந்து பார்க்குறேன் சார் டிராக்டர் மேலே இருந்து இது எங்கிருந்து வந்தது? ஆந்திரா வந்து பாலக்காடு போகிறதுனால ஒரு வண்டி டிராஃபிக்ல தான் இருக்குது.